மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு இந்த ராகு வந்து பயணம் செய்றாரு. எல்லா கிரகங்களும் வந்து கிளாக் வைஸ்ல வந்து பயணம் செய்வாங்க. இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயணம் செய்றாங்க. அதனால இப்போ வந்து நீங்க சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு, அதுக்கப்புறம் மேஷத்துக்குன்னு சொல்லி பயணம் செய்வாரு. ராகுவோ, கேதுவோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீனத்துல இருந்து கும்பம், அதுக்கப்புறமா இங்க கன்னியில இருந்து சிம்மம். இப்படின்ற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி. இப்போ மேஷ ராசி பொறுத்த அளவுல 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு இந்த ராகு வந்து வராரு. சோ இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள பொறுத்த அளவுல ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவ்ளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நெறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. நான் எதெல்லாம் முயற்சி பண்றேனோ அது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு தடை இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப அந்த தடை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு வந்து ரொம்பவே எளிதான முறையில அதிகமான லாபம் எப்படி குடுக்குறது? இப்படின்ற ஐடியா வந்து யார் மூலமாவது கொடுப்பார். அப்படி இல்லன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து புதுசா கிரியேட் ஆகி, அது மூலமா வந்து ஒரு லாபம், ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத நீங்க அடையறதுக்கு, இந்த ராகு உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. அப்ப எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போதா? ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒரு லாபஸ்தானத்துக்கு வந்து இந்த ராகு வரம்போது, நிச்சயமா உங்களுக்கு வந்து சாதாரண லாபம் இல்லங்க. மிகப்பெரிய லாபத்த வந்து அவரு உருவாக்குவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இப்ப குருவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. சோ மிதுனத்துல இருந்து அவருடைய பார்வையும் இந்த ராகுவ நோக்கி இருக்க போகுது. அதனால நீங்க முயற்சி பண்றதும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முயற்சிக்கான பலனும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது.